பங்குனி உத்திரம் அனைவருமே முருகப்பெருமானை வழிபட உகந்த ஒரு நாளாக இந்த நாளானது இருக்குது. பங்குனி மாத பௌர்ணமியோட உத்திர நட்சத்திரம் சேரும் நன்னாளில் தான் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வீக பண்டிகையாக இந்த பங்குனி உத்திர விழாவானது இருக்குது. இந்த நாளில் சிவ, பார்வதி, முருகன், தெய்வானை, ராமன், சீதை போன்ற தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக இருக்குது. இதனால தான் இது கல்யாண விரதம் அப்படின்னு போற்றப்படுது. திருமண தடைகள் நீங்கவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகவும், முருகன் அருள் பெறவும் இந்த திருநாளானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருநாளாக இருக்குது. இந்த திருநாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அதே மாதிரி பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவோட சிறப்பையும் இங்கே பார்த்தீங்களா நடைபெறக்கூடிய முக்கியமான உற்சவங்களையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவானது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். அறுபடை வீடுகள்லையுமே பங்குனி உத்திரமானது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். இருந்தால் கூட பழனியில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பழனி உத்திர திருவிழாவானது பங்குனி மாத பௌர்ணமியில் முருகப்பெருமான் தெய்வானியை மணந்த தினமாக 10 நாட்கள் கொடியேற்றத்தோட ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். கொடுமுடியிலிருந்து காவடி தீர்த்தமானது எடுத்து வந்து திரு ஆவினன்குடியில் அருளக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு தம்பதியர் ஒற்றுமைக்காக பால் காவடி எடுத்து வழிபடுவது இந்த திருவிழாவோட முக்கிய சிறப்பம்சமாக இருக்கு. மேலுமே அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகனை தரிசிப்பாங்க. மேலுமே பக்தர்கள் கொடுமுடி காவடி நதியிலிருந்து புனித தீர்த்தத்தை காவடியாக எடுத்து வந்து பழனி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமா இருக்கு. கல்யாண விரதம் அப்படின்னா என்ன? பங்குனி உத்திரம் முருகன் தெய்வானை திருமண நாளாக போற்றப்படுவதனால தம்பதியர் ஒற்றுமைக்காகவும் சுமங்கலி பெண்கள் புது தாலி மாற்றவும் இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க. மேலுமே இந்த திருவிழா நிகழ்வுகள் பார்த்திங்களா 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் திரு ஆவினன்குடி கோவிலில் கொடியேற்றத்தோடு தொடங்கி முத்துப்பல்லாக்கு திருக்கல்யாணம் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத முத்து குமாரசாமிக்கு தேரோட்டமானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் தெய்வீக சங்கமம் பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு சிவன், பார்வதி, முருகன், தெய்வானை, ராமன், சீதை போன்ற தெய்வ திருமணங்கள் நடந்த நாளாகவும் முருகப்பெருமான் அசுரர்களை வென்ற நாளாகவும் இது போற்றப்படுது. பங்குனி உத்திர விரதத்தை உண்மையாக கடைபிடிச்சாலே வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சிவ பார்வதி அருளக்கூடிய முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். பழனியில் இந்த பங்குனி உத்திரம் தீர்த்த காவடியோட திரண்ட பக்தர்கள் டன் கணக்கில் குவிந்த வாழைப்பழங்கள். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த காவடியுடன் குவிஞ்சிருக்காங்க. மேலுமே தேரோட்டம் நடைபெறுவதற்கான பக்தர்கள் கூட்டம் பழனியில் அலைமோதி வருகிறது. பக்தர்கள் பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்காக 500 டன் வாழைப்பழங்களும் மலை அடிவாரத்தில் குவிந்து வைக்கப்பட்டிருக்காங்க. மேலுமே பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக இது பக்தர்களால் போற்றப்படுகிறது. மேலுமே இங்கு ஆண்டுதோறுமே பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றால் கூட இங்கு தைப்பூச திருவிழாவும் பங்குனி உத்திர திருவிழாவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து காவடி சுமந்து வந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க. பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் நாள் தான் இந்த பங்குனி நட்சத்திரத்தில் பௌர்ணமியின் பலன் கூடுதலாக அமையும் நாளாக அமைகிறது. ஒவ்வொரு மாதத்திலுமே பௌர்ணமி பல்வேறான சிறப்புகளை இருக்கும். அதுலேயும் பங்குனி பௌர்ணமி அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமையை உணர்த்தும் ஒரு நாளாக அமைவதோட தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு விழா எடுக்கும் பங்குனி உத்திரம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இது அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானின் அவதார நோக்கமான சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக பரிசாக இந்திரன் தன்னோட மகள் தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து தந்த நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் அன்று தான். அப்படிங்கிறதுனால தான் இந்த திருமணம் நடந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அறுபடை வீட்டில் தனித்தன்மை பெற்றதா இது அமையும்.
மேலுமே தம்பதியர் ஒற்றுமை விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, பங்குனி உத்திர நாளில் தம்பதி சமேதராக இருக்கும் முருகப்பெருமான மனதில் நினைத்து விரதம் இருப்பதன் மூலம் பிரிந்த தம்பதியிடையே நிச்சயமாக ஒற்றுமை ஏற்படும். சுமங்கலி பெண்களில் பல பேருமே இன்று கோவிலுக்கு சென்று புது தாலியை பெருக்கி கட்டிக்கொள்வது வழக்கம். வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்கி கணவன் மனைவி இருவருமே நீண்ட ஆயுளோடும் ஒற்றுமையோடும் அன்பில் திளைத்திருக்க பங்குனி உத்திர விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. இது ரொம்ப உதவியாகவும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண வரம் தரக்கூடிய விரதம், பங்குனி உத்திர விரதம் இருந்தாலே சிறப்பான நல்லதொரு வரன் கைகூடி வரும். அப்படிங்கிறதுனால தான் பங்குனி உத்திரம் விரதத்திற்கு திருமண விரதம் அப்படிங்கிற மற்றொரு பெயருமே இருக்குது. திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அன்றைய நாளில் நீங்கள் பங்குனி உத்திர நாளில் நீங்கள் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் விரைவில் திருமணம் கைகூட நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி களத்திர தோஷம் நீங்கும். பங்குனி உத்திர நன்னாளில் முருகப்பெருமான் தெய்வானையை மணந்திருக்காரு. சிவன் பார்வதி, ராமன் சீதை, தேவேந்திரன் இந்திராணி போன்றவர்களோட திருமண நாளாகவும் இந்த பங்குனி உத்திர நன்னாளானது இருக்குது. ஸ்ரீ வில்லிபுத்தூரில் ஆண்டாள் ரங்க மன்னர் திருக்கல்யாணம் வைபவத்தை காண்பது சிறப்பம்சம். இதனை கண்டாலே களத்திர தோஷம் விலகி திருமணம் கைகூடும். அதே மாதிரி முருகன் ஆலயங்களில் ரொம்ப சிறப்பாக இந்த பங்குனி உத்திர திருநாளில் திருவிழாக்கள் நடைபெறும். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, பழனி, மருதமலை, பழமுதிர்ச்சோலை உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் பங்குனி உத்திரமானது ஆண்டுதோறுமே சிறப்பாக கொண்டாடப்படும். முருகரோட அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவானது கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்காங்க. முருகனுக்கான தினந்தோறுமே பக்தர்கள் குவிந்து வராங்க. தீர்த்த காவடி, மயில் காவடி எடுத்து வந்து முருகனுக்காக அபிஷேகம் செஞ்சு தரிசனமே செய்கிறாங்க. பழனியில் ரொம்ப சிறப்பாகவே திருக்கல்யாணம் நடைபெறும். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனியில் முத்துக்குமார சாமியின் திருக்கல்யாணம் ஆனது நடைபெற இருக்கு. இதனை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகை தருக்கிறாங்க. திரு ஆவினன்குடியில் தீர்த்த காவடியோட பக்தர்கள் மேலும் தாளங்களோட ஆடி வருவது பார்ப்போரை மெய்சிலிர்த்து வைக்கிறது. திருக்கல்யாணத்தை தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேதராக வெள்ளி ரதத்தில் திருவிழா வீதி உலா வருவாங்க. மேலுமே இந்த பங்குனி உத்திர தேரோட்டம் பழனியில் பங்குனி உத்திர தேரோட்டம் திருக்கல்யாணத்தையும் வெள்ளி ரத ஊர்வலத்தையும் காண வரக்கூடிய பக்தர்கள் தீர்த்த காவடியையும் சுமந்து வருகிறாங்க. மலை அடிவாரத்தில் இந்த தேரோட்டம் நடைபெற இருக்கிறதுனால அதை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க. அப்படிங்கிறதுனால காவல்துறை பாதுகாப்புமே அதிகரிக்கப்பட்டிருக்காங்க. பஞ்சாமிர்தம் தயாரிக்கக்கூடிய பக்தர்கள் பழனி மலை அடிவாரத்தில் பக்தர்கள் தங்கி பஞ்சாமிர்தம் தயாரித்து அதனை முருகப்பெருமானுக்காக அபிஷேகம் செஞ்சு தங்களோட ஊருக்கு எடுத்து செல்வது வழக்கமாக இருந்து வருது. இந்த பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்கு முக்கிய மூலப்பொருளாக மலை வாழைப்பழம் பயன்படுத்தப்படுவாங்க. இதன் காரணமாக சுமார் 25 லட்சம் வாழைப்பழங்கள், அதாவது 500 டன் அளவுக்கு மலை அடிவாரத்தில் விற்பனைக்காக மலை வாழைப்பழமானது கொண்டு வரப்பட்டிருக்காங்க. பழனி நகர் முழுவதுமே காணும் இடமெங்கும் பக்தர்கள் கூட்டமாக காணப்படுவதனால எங்குமே அரோகரா முழக்கமானது எதிரொலிக்கிறது. நீங்களுமே முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த பழனி முருகன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பான இருக்குது. முருகனின் அறுபடை வீடுகளில் எந்த வீட்டுக்கு சென்றாலுமே உங்களுக்கு கோடான நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி அப்படி எங்களால் செல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அருகில் முருகன் ஆலயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை எல்லாமே நீங்கள் இறைவன்கிட்ட மனதார சொல்லி நீங்கள் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பங்குனி உத்திரம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விரதம் மற்றும் விசேஷ நாட்களையுமே அதற்குரிய சிறப்புகள் கொண்டாடப்படுவதற்கான காரணங்களை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்வது சிறப்புரிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேணும், என்ன செஞ்சால் பாவங்கள் அனைத்துமே நீங்கி புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு விரத நாளாக தான் பல பேருக்கும் தெரியும். ஆனால் இந்த நாளில் எந்தெந்த தெய்வங்களை நம்ம வழிபடலாம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 2026
ஒவ்வொரு மாதத்திலுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கமாகவே இருக்குது. அதுலேயுமே பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிக மகத்துவம் இருக்குது. இந்த திருநாளில் தான் அதிகமான தெய்வ திருவனங்கள் நடந்ததாக இருக்குது. மேலுமே சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனுக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள் தான் இந்த திருநாள். மேலுமே சிவனோட தவத்தை கலைத்ததனால இறைவனோட நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த திருநாள் தான். மேலுமே முருகப்பெருமான இந்த நாளில் தான் திருமணம் புரிந்து கொண்டார். அதோட முருகன் தெய்வானையை திருமணம் கொண்ட அற்புதமான நாளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வள்ளியோட அவதார தினமும் இதுதான். மேலுமே முருகப்பெருமான் மகாலட்சுமியின் அவதார நாளும் இந்த பங்குனி உத்திர நாள் தான். இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவாங்க. அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நடக்கும். பங்குனி உத்திரத்தன்னைக்கு கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு நீங்கள் திருமண கோல தெய்வங்களை தரிசிப்பதனால அவங்களுக்குமே கல்யாண வைபோகம் விரைவில் நடக்கும். அதே போல தான் திருமலப்பாடியில் நந்தி கல்யாணம் கண்டாலே முந்தி கல்யாணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சொரூபமாக காட்சி தருவாங்க. அதனால தான் அன்று திருவிளக்கு பூஜை செஞ்சு பாவங்களை விலக்கி பகை அகற்றி புண்ணியம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 48 ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருந்தவங்களோட மறுபிறவி தெய்வ பிறவியாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த பழனியில் நடைபெறக்கூடிய அற்புதமான இந்த பங்குனி திருவிழாவோட சிறப்பையும்